Good morning, students. Now we are going to see about the 10th standard science optics lesson. In this lesson, now we will learn about the topic human eye. Okay, human eye. The human eyes are most valuable and sensitive organs responsible for vision. There are the gateway to the wonder world. Now we are going to see about the structure of the eye. Structure of the eye. Then the first we will learn about what the eyeball. The eyeball is approximately this spherical. The eyeball பக்கம் spherical with corner with diameter of about 2.3 centimeters. அப்போ இந்த ஸ்பெரிக்கல் பாலில் வந்து எவ்வளோ டயமீட்டரோட ஸ்பெரிக்கல் பால் இருக்குன்னா 2.3 அப்ராக்சிமேட்டாக அவ்வளோதான் இருக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ டஃப் மெமரின் கால் ஸ்க்ளீரா. இது இந்த ஐ பாலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு லேயர் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்க்ளீரா which is given in the purple color layer. பர்பிள் கலர் லேயரில் ஸ்க்ளீராங்கிற பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ இதுதான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஐபாலை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு protector. Okay, protector which protects the internal parts of the eye. Okay, then what is that? Next we are going to see about the cornea. This is a thin and transparent layer on the front surface of the eyeball. அதாவது ஐபாலுக்கு front surfaceல அந்த கார்னியாங்கிற பார்ட் இருக்கும். It is the main refracting surface. அப்போ it is a main refracting surface. When the light enters to the cornea, it refracts or bends the light into the lens. அப்போது எந்த சைட்லேருந்து லைட் வந்து என்ட்ரு ஆனாலுமே அது என்ன பண்ணும், பெண்ட் பண்ணி கொண்டு போகும், அந்த லென்ஸுக்கு வந்து கொண்டு போகும். அதுதான் வந்து இதோட வேலை. அப்போ கார்னியாவோட வேலை அப்படின்னா ரெஃப்ராக்டர். ஓகே, கார்னியாவோட வேலை என்னன்னா ரெஃப்ராக்டர் அப்படிங்கிற ஒரு வேலையை தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு. தென் ஐரிஸ். இட் இஸ் அ கலர்ட் பார்ட் ஆஃப் த ஐ. இட் மே பி ப்ளூ, ப்ரௌன் அண்ட் க்ரீன் கலர். ஓகே, அப்போ அந்த இது வந்து கலர்ட் பார்ட். சில பேருக்கு வந்து ஐலென்ஸ் வந்து க்ரீன் கலராக இருக்கும், சில பேருக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும், சில பேருக்கு வந்து என்னது ப்ளூயிஷாக இருக்கும். ஸோ எவ்ரி பர்சன் ஹேஸ் அ யூனிக் கலர் பேட்டர்ன் அண்ட் ஸ்ட்ரக்சர். அப்போ ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரு பர்சனுக்கும் அந்த கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஐரிஸ் கண்ட்ரோல்ஸ் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் த பியூப்பிள் லைக் கேமரா அப்பேச்சர். அப்போது இது வந்து என்ன பண்ணணும்னா எவ்வளோ லைட் வந்து உள்ளே போகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுற வேலை வந்து யாருக்கு அப்படின்னா ஐரிஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டுக்கு. ஓகேவா, விச் இஸ் அ கலர்ட் பார்ட். நெக்ஸ்ட் we are going to see about pupil. It is the center part of the iris. ஐரிஸோட சென்டர் பார்ட் pupil. It is the pathway of light to retina. இதுதான் வந்து வழி, அந்த ரெட்டினாவுக்கு அந்த லைட் வந்து போகிறதுக்கான வழி இதுதான் அப்படின்னா பியூப்பல் வழியாக தான் என்ன பண்ணோம் போகும். ஓகேவா, அப்போ பியூப்பல் ஏதாவது டேமேஜஸ் நடந்தது அப்படின்னா கரெக்டாக ரெட்டினாவுக்கு என்ன பண்ணாதுன்னா அப்போ அந்த இமேஜ் வந்து போகாது. நெக்ஸ்ட் ரெட்டினா திஸ் இஸ் அ பேக் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐ. ரெட்டினாங்கிறது அந்த பேக் சர்ஃபேஸ், அந்த எல்லோ கலர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐ. Then it is most sensitive part of the human eye on which real and inverted image of objects are formed. அப்போது இது வந்து லென்ஸ், ஆக்சுவலி லென்ஸ் அப்படின்னா ரியல் வந்து அந்த ரியல் இமேஜ் வந்து இன்வெர்டட் இமேஜாக வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ ரெட்டினால நமக்கு இமேஜ் எப்படி தெரியும் அப்படின்னா இன்வெர்டடாக ஃபார்ம் ஆகிருக்கும். தென் சிலரி மசில்ஸ் என்ன வேலை, வாட் இஸ் அ work of the ciliary muscles means the eye lens is fixed between the ciliary muscles. It helps to change the focal length of the eye lens ஓட ஃபோக்கல் லெங்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு விஷயம் சரியாக தெரிலனா நம்மளோட என்ன பண்ணுறோம், வெளியே வந்து விரித்து பார்க்குறோம். தென் ரொம்ப லைட் வந்து வருது அப்படின்னா நமக்கு அந்த ஐயை என்ன பண்ணுறோம், கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். கான்ட்ராக்ட் மீன் சுருக்கி பார்க்குறோம். அப்போ அந்த வேலை யார் பார்க்குறா அப்படின்னா இந்த சிலரி மசில்ஸ் வந்து பார்க்குது. ஓகேவா, ஐலன்ஸ் இஸ் ஃபிக்ஸ்டு பிட்வீன் த சிலரி மசில்ஸ். இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஃபோக்கல் லெங்த் ஆஃப் த லென்ஸ் அக்கார்டிங் டு த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்போ எந்த பொசிஷனில் ஆப்ஜெக்ட் இருக்குதுங்கிறத வச்சு நம்ம சிலரி மசில்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக ஃபோக்கல் லெங்த் நம்ம ஐ லென்ஸோட ஃபோக்கல் லெங்த் என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் we are going to see about the eye lens. It is the important part of human eye. It is a convex in nature. அப்போ நம்ம ஐ லென்ஸ் எப்பயுமே கான்வெக்ஸ் நேச்சராக தான் இருக்கும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் the structure of the human eye. Okay, in this session in this structure we have seen what is sclera வந்து protector. Next cornea
cornea is a refractor and iris is a amount of light it controls. Controller, iris is a controller, and pupil is what? Pupil is it's a part of, it is a pathway of light entry to the retina. The retina is the image capture பண்ற ஒரு இடம். தென் சிலரி மசில்ஸ் அட்ஜஸ்ட் த ஃபோக்கல் லெங்த் ஆஃப் த லென்ஸு. ஐ லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ லென்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் ஹியூமன் ஐ. இட் இஸ் கான்வெக்ஸ் இன் நேச்சர். ஓகே, திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தட் ஹியூமன் ஐ. ஓகே, now we are going to say about the working of the eye. எப்படி வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு. the transparent layer of cornea bends the light rays to the pupil. அதாவது அந்த கார்னியா வந்து லைட்டை பெண்ட் பண்ணி, பிகாஸ் த கார்னியா இஸ் அ ரெஃப்ராக்டர்னோ வந்து பெண்ட் பண்ணி பியூப்பலுக்கு லொக்கேட் த்ரூ த பியூப்பல் லொக்கேட்டட் அட் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ஐரஸ். அந்த அட்ஜஸ்டட் லைட் பாசஸ் த்ரூ த ஐலென்ஸ். அப்போ அது அட்ஜஸ்ட் பண்ண லைட் வந்து ஐலென்ஸ் வழியாக பாஸ் ஆகும்போது, ஐலென்ஸ் இஸ் அ கான்வெக்ஸ் இன் நேச்சர். ஸோ த லைட் ரேஸ் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் இஸ் converged and the real and inverted image formed on the retina. ரியல் அந்த இமேஜ் வந்து என்னவா கிடைக்கும், நம்ம ரெட்டினாவில் எப்படி சேவ் ஆகும் அப்படின்னா, தலைகீழான பிம்பமாக சேவ் ஆகும். The retina passes to the received real and inverted image to the brain through the optical nerves. ஆப்டிக்கல் நர்வ்ஸ் வழியாக நம்ம என்ன பண்ணணும், பிரெயினுக்கு அனுப்போம். ஃபைனலி த பிரெயின் சென்சஸ் இஸ் த எரெக்ட் இமேஜ். அப்போ ஃபைனலாக அந்த பிரெயின் வந்து அந்த எரெக்ட் மீன்ஸ் வாட், நேரான பிம்பத்தை மைண்டில் கொண்டு வந்துடும். ஸோ நம்ம மைண்டில் அப்போ நேரான பிம்பம் மட்டும்தான் இருக்கும். திஸ் இஸ் த ஒர்க்கிங் ஆஃப் த ஐ. ஓகே, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். 2 mark or 3 mark. Next we are going to see about the power accommodation. So okay, the ability of the eye lens to focus the nearby as well as the distant object called the power of accommodation. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட், தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து எப்படி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியுது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த சிலரி மசில்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிட்டோம். அப்போ அந்த அக்காமடேஷன் அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம்னா பவர் அக்காமடேஷன் சொல்கிறோம். திஸ் இஸ் அச்சீவ்டு பை சேஞ்சிங் த ஃபோக்கல் லெங்த் ஆஃப் த ஐ லென்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த சிலரி மசில்ஸ். அப்போது அந்த பவர் அக்காமடேஷனில் யார் வந்து அதிக வேலையை பார்க்குறா அப்படின்னா, சிலரி மசில்ஸ் தான். ஏன்னா சிலரி மசில்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக அது வந்து கன்வர்ஜ் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும், அண்ட் என்னது விரியும். அந்த விரியது மூலம் ஃபோக்கல் லெங்த் ஆஃப் த லென்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த இதை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா, சிலரி மசில்ஸ். ஐ லென்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் jelly like material. By relaxing and contracting the ciliary muscle, the curvature and hence the focal length of the eye lens can be altered. அப்போ சிலரி மசில்ஸ் தான் அந்த ஐ லென்ஸோட ஃபோக்கல் லெங்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுறது, அல்ட்ரேஷனுக்கு யூஸ் ஆகிறது. ஓகேவா? when we see the distant object of the ciliary muscle relaxes, make eye lens thinner. அப்போது எப்போல்லாம் வந்து சிலரி மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகுதோ ஐ லென்ஸ் வந்து தின் ஆகிடும். this increases the focal length. அப்போ அந்த ஐ லென்ஸ் வந்து தின் ஆகும்போது ஃபோக்கல் லென்த் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஹென்ஸ் த டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் கேன் பி clearly seen. On the other hand, we look at closer object, the focal length of the eye lens is decreased by the contraction of the ciliary muscles. Thus the image of the closer object is clearly formed on the retina. அப்போ கான்ட்ராக்ட் பண்ணோம், சிலரி மசில்ஸ் கான்ட்ராக்ட் பண்ணுறது மூலமாக ஃபோக்கல் லெங்த் ஆஃப் த லென்ஸை வந்து என்ன பண்ண முடியும், நம்ம குறைக்க முடியும். குறைச்சதுன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற லென்ஸை ஈஸியாக என்ன பண்ண முடியும், கிளியராக பார்க்க முடியும், ரெட்டினால பார்க்க முடியும். ஸோ அப்போது இதுக்கு பவர் அக்காமடேஷனுக்கு முழு வேலையை பார்க்குறது யாருன்னா, அந்த மெயின் பார்ட் ஆஃப் அவர் ஐ இஸ் வாட், அந்த சிலரி மசில்ஸ் தான் இந்த பவர் அக்காமடேஷன்ஸ்க்கு என்னது ரீசன், காரணமே அதுதான். ஓகேவா? Next we are going to see about the persistence of the eye vision. The time interval between the 2 consecutive light pulses is less than 16. அப்போ 16 ஒரு செகண்டில் தான் என்ன பண்ணும், அந்த consecutive light pulses வந்து சேஞ்ச் ஆகும். The human eye cannot distinguish them separately. It is called the persistence of vision அப்படின்னு சொல்லுவாங்க. Then the far point and near point of the human eye. ஃபார் பாயிண்ட்னா என்ன, நியர் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிறத எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அந்த மெயின் நம்மளோட நார்மல் ஐ, நல்லா இருக்கிற ஒரு நார்மல் ஐ வந்து எவ்வளோ தூரம் ஈஸியாக பார்க்க முடியும், 25 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும்னா அவ்வளோதான் அதோட கெப்பாசிட்டி. த மினிமம் டிஸ்டன்ஸ் required to see the object distinctly without strain is called the least distance of distinct vision.
it is called the near point of eye. It is 25 centimeter. This is 1 mark. It is 25 centimeter for the normal human eye. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது அட்லீஸ்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், 25 சென்டிமீட்டருக்கு பக்கத்தில் அந்த உள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஒரு நார்மல் ஐயால் ஈஸியாக பார்க்க முடியும். ஓகேவா? தென் த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப் டு விச் த ஐ can see the objects clearly is called the far point of the eye. It is infinity for the normal eye. ஓகேவா? அப்போ இந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்ங்கிறது இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் we are going to see the defects in eye. டிஃபெக்ட்ஸ் என்னென்ன மாதிரியான ஐஸில் வந்து என்னென்ன மாதிரி டிஃபெக்ட்ஸ் வரலாம் அப்படின்னா, a normal human eye clearly see all the objects placed between the 25 centimeter and infinity. But some people, the eyes loses its power of accommodation. This could happen due to the many reasons including aging. ஓகே, அப்போ பவர் அக்காமடேஷனில் பிரச்சனை இருந்தாலும் ஏஜிங் பிரச்சனையாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், அது ஐயில் வந்து டிஃபெக்ட்ஸ் வரலாம். ஹென்ஸ் யுவர் விஷன் பிகம்ஸ் டிஃபெக்டிவ். லெட் அஸ் டிஸ்கஸ் சம் ஆஃப் த காமன் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன். என்னென்ன மாதிரியான டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, மயோஃபியா அப்படின்னா ஷார்ட் சைட்டட்னஸ், கிட்ட பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. மயோஃபியா இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ஷார்ட் சைட்டட்னஸ் அக்கர்ஸ் டியூ டு த லெங்தனிங் த ஐபால் வந்து ரொம்ப லெங்க்த்தாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வரலாம். அப்போ ஐபால் வந்து என்னவா இருக்கும், 2.3 சென்டிமீட்டருக்கு மேலே பெருசாக இருக்கும். அப்போ நம்ம நார்மல் ஹியூமன் ஐயோட டயமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.3 சென்டிமீட்டர் தான். அப்போ அதை விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷார்ட் சைட்டட்னஸ் வரும். With this effect, nearby objects can be seen clearly, but the distant object cannot be seen clearly. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நல்லா தெரியும், டிஸ்டன்ட் தூரமாக இருக்கிற ஆப்ஜெக்ட் நமக்கு தெரியாது. The focal length of the eye lens is reduced, or distance between the eye lens and retina increases. ஐலென்ஸுக்கும் ரெட்டினாவுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அது பர்டிகுலராக ஒரு இடத்துல தான் ஃபோக்கஸ் ஆகும். அப்போ ஐ லென்ஸ்னு சொல்லிட்டோம், அப்போ அது எந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகுதோ அந்த இடத்துல தான் ரெட்டினா இருக்கணும். ஆனால் ரெட்டினா வந்து என்னவா இருக்காது, அதில் இருக்காது. அப்போ லார்ஜராக இருக்கும். ஹென்ஸ் த ஃபார் பாயிண்ட் வில் நாட் பி இன்ஃபினிட்டி. ஸோ such eyes or far point has come closer. Due to this, image of the distinct objects are formed before the retina. This defect can be corrected by using concave lens. The focal length of the concave lens to be used in computer as follows. ஓகே, அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா மயோஃபியா அந்த ரெட்டினாங்கிற லேயருக்கு முன்னாடியே அந்த இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகிடுது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கான்கேவ் லென்ஸ் வந்து என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். கான்கேவ் யூஸ் பண்ணால் அது என்ன பண்ணும், அதை கொஞ்சம் தூரமாக என்ன பண்ணால் ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். ஓகேவா? த பர்சன் வித் மயோஃபியா ஐ கேன் சி த டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் அதுதான் பண்ண முடியுது. அப்படின்னா சப்போஸ் ஹி வாண்ட்ஸ் டு சி த ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார்தர் தென் தட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் தட் இஸ் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா த ஃபோக்கல் லெங்த் ஆஃப் த ரெக்வயர்ட் கான்கேவ் லென்ஸ் இஸ் F is equal to -x இருக்கணும். If the person can see up to the distance x, if he wishes to see up to the distance y, the focal length of the required concave lens is F is equal to xy divided by x minus y. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எந்த மயோஃபியா அஃபெக்ட் ஆன லென்ஸுக்கு என்ன பவர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? F is equal to xy by x minus y. ஓகே, திஸ் இஸ் வாட் மயோஃபியாவில் அது என்ன சைடட்னஸ், ஐபால் வந்து எப்படி இருக்கும், அதில் வந்து என்ன லென்ஸ் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஃபார்முலாவை கேல்குலேஷன் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பர்பஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Then hypermetropia is also known as the long sightedness. It occurs due to the shortening of the eyeball. ஐபால் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால அப்போ 2.3 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருக்கும். சரியா? அப்போ 2.3 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருந்தால் அது என்னது அப்படின்னா மயோஃபியா, கம்மியாக சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஹைப்பர்மெட்ரோஃபியா. அப்போது லாங் சைட்டட்னஸ், அதாவது தூரமாக இருக்கிறது மட்டும்தான் தெரியும், பக்கத்தில் இருக்கிறது தெரியாது. திஸ் வில் டிஃபெக்ட் த distant object can be seen clearly, but the nearby object cannot seen clearly. The focal length of the eye lens is increased, or the distance between the eye lens and the retina decreases. Hence, the near point will not be seen. 25 centimeter for such eyes, the near point has moved further. Due to this, the image of the nearby objects are
formed behind the retina. This defect can be correcting by using a convex lens. The focal length of the convex lens to be used is computed. அதாவது இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த ரெட்டினாவுக்கு பின்னாடி அந்த இமேஜ் ஃபோக்கஸிங் வந்து போயிடுது. ஸோ அப்போ பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டை என்ன பண்ண முடியாது, அவங்களால ஈஸியாக பார்க்க முடியாது. ஸோ அப்போ அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக we have to use what that convex lens வந்து யூஸ் பண்ணுறாங்க. The formula for correcting the focal length is what d small d capital D divided by small d minus capital D. ஓகேவா? ஸ்மால் டிங்கிறது அந்த டிஸ்டன்ஸ் டி, அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். டிங்கிறது எவ்வளோ தூரம் நம்ம மேக்ஸிமமாக பார்க்க முடியுமோ அந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா? திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் வாட் ஃபார் ஃபைண்டிங் லென்ஸ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் ஹைப்பர்மெட்ரோபியாவுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? அப்போது இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆல் ஆஃப் யூ நோட்டட். Next we are going to see about presbyopia. Due to aging, the ciliary muscles become weak and eye lens become rigid, inflexible. ஐ லென்ஸ் வந்து என்ன ஆகும், ரிஜிடாகும், ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. ஸோ த ஐ லாஸஸ் இட்ஸ் பவர் ஆஃப் அக்காமடேஷன். அப்போ பவர் ஆஃப் அக்காமடேஷன் லாஸ் பண்ணிச்சுன்னா இந்த presbyopia அப்படிங்கிற பிரச்சனை வரும். பிகாஸ் ஆஃப் திஸ் ஆன் ஏஜ்ட் பர்சன் cannot see the nearly object clearly, so it is called as old age hypermetropia. இது வந்து presbyopia எப்படி சொல்லலாம்னா ஓல்ட் ஏஜ் ஹைப்பர்மெட்ரோபியான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் we are going to see about hypermetropia. Some persons have both the defects of vision, myopia as well as hypermetropia. This can be corrected by bifocal lens. அப்போது சில பேருக்கு வந்து மயோஃபியாவும் இருக்கும், ஹைப்பர்மெட்ரோபியாவும் ரெண்டு பார்க்கவே முடியாது, பக்கத்துலேயும் பார்க்க முடியாது, தூரத்துலேயும் பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா பைஃபோக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. in which upper part consists of the concave lens and the lower part consists of the convex lens. அப்போது ரெண்டு லென்ஸையும் ஒன்று சேர்த்து அந்த அவங்க கிளாஸ் வந்து கொடுப்பாங்க. அதன் மூலமாக என்ன பண்ணலாம், அந்த presbyopia அப்படிங்கிற பிரச்சனையை சரி பண்ணிட முடியும். Next we are going to see about the astigmatism. In this defect, eye cannot see parallel and horizontal lines clearly. அதாவது நமக்கு பேரலாக இருக்கிற ஹரிசாண்டல் லைன்ஸை வந்து கிளியராக பார்க்க முடியாது. இட் இஸ் டியூ டு த imperfect of the structure of the eye lens. Imperfect of the structure of the eye lens because of the development of cataract on the lens. Ulceration of cornea. Corneaல ulceration means what, அந்த புண்ணு இருக்கிறதுனாலையும் injury to the refracting சர்ஃபேஸில் இன்ஜூரி ஏதாவது காயமாயிட்டாலோ இந்த astigmatism அப்படிங்கிற பிரச்சனை வரலாம். astigmatism can be corrected by using cylindrical lenses. cylindrical lens யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், இந்த astigmatism கரெக்ட் பண்ண முடியும். ஓகே, in this class we have seen what is human eye, structure of the eye and working of the eye and power accommodation and persistence of the vision and defects in eye, myopia and hypermetropia and the related diseases, what the presbyopia and astigmatism இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேவா? this is about what, that human eye. okay students, thank you so much for watching.